ஒயின் ஷாப் இருக்குது பெரிய தப்பு இல்லை. ஒரு காலேஜ் போகிறோமோ ஒரு கோயிலுக்கு போகிறோமோ இருக்குது தப்பு இல்லை. தனிமையில் இருந்தால் நாங்களாம் கூலிக்காரவங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் உடம்பு வலிக்கு சாப்பிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து சக்கரை வியாதிக்காரெல்லாம் செத்துருவான். கையே வைக்க கூடாது. அது கையை வச்சாவே அடுத்த நிமிஷமே ஆட்சி கழியும். அதுல கையை வச்சா வச்சுக்க ஆட்சி கழியும். நான் சொல்றேன் ஆட்சி கழியும். மறு ஆட்சி உருவாக்கும். அதுல மட்டும் கை வைக்க கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே புள்ள ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துக்கிறேன். ஒயின் ஷாப் தான் கொடுத்தான். அந்த பேட்டி என் ஊர் வரைக்கும் போயிடுச்சு. பண்ணிட்டு என் ஊரு ஆட்சிலாம் கிடையாது. நம்மளோட கோரிக்கையை சொல்லிடும். நான் என்ன சொல்றேன், ஒயின் ஷாப்புங்கிறது இந்த ஆஸ்பத்திரி அந்த கோயில் பக்கம் தான் இருக்கக்கூடாது. பாக்கி இதெல்லாம் மெயின் மார்க்கெட்டு. எல்லாம் எம்ம கஷ்டப்படுறான். 100 கிலோ மூட்டை தூக்குறான். அவன் உடம்பு வலிக்கு என்ன பண்றான்? குடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இங்க 1000 பேர் சாவான். 1000 பேர் சாவானா அந்த சாவு காரணம் யாரு? இப்ப கரூர்ல போய் 42 அதுக்கு காரணம் யாரு? பழிய போட்டாங்க. அது காரணம் யாரு தெரியுமா? அதை நான் சொல்ல மாட்டேன்.